தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வாக்கியம் சொல்கிறது, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படுதலும் ஆட்டுக்கடாக்களின் நினைத்தை பார்க்கிலும் செவிக்குடத்திலும் உத்தமம் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். ஆண்டவர் உங்களை மன்னி படைத்த ஒரு நோக்கம், ஆண்டவருக்கு நீங்கள் நானும் கீழ்ப்படிந்து வாழ வேண்டும், அனுமத்தமாக அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி தேவன் விரும்புகிறார். ஒரு ஊரில் ஒரு தந்தை தன் மகனுக்கு கொடுத்த ஒரு அறிவுரை என்னவென்று நான் பார்க்கும்போது, அந்த ஒரு சிறிய மகன் அவன் பள்ளிக்கு செல்வான். அப்பொழுது பள்ளிக்கு சென்றபோது அவன் சாலைகளை கடக்கும் போதும் அவர் கற்றுக் கொடுத்த ஒரு பாடம், மிகுந்த ஜாக்கிரதையாக 2 பக்கமும் பார்த்து சாலையை கடக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பெற்றோர், அந்த தகப்பனார் அவர் கற்றுக் கொடுப்பார். கொஞ்சம் கூட கவனம் குறைவாக கடந்தாலும் விபத்துக்குள்ளாக வேண்டும் என்று சொல்லி அவர் கற்றுக் கொடுத்தார். ஒரு அடி தவறாக வைத்து நடந்தாலும் விபத்துக்குள்ளாக நேரும் என்று சொல்லி அவர் கற்றுக் கொடுத்த 100% கீழ்ப்பட எதிர்பார்க்கிறேன் மகனே என்று சொல்லி அனுப்பினார். அப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படுதலை நம்முடைய ஆண்டவர், நம்முடைய தகப்பன் இந்த பூமியிலே வாழும் போதும் பிசாசானவன் நம்முடைய வாழ்க்கையை கெடுத்து விடாதபடி ஆண்டவர் பக்கம் நாம் திரும்பி வாழ வேண்டும். 1% நாம் மாறி போனாலும் சரி, நமக்கு வரக்கூடிய ஆபத்துக்களை நிச்சயமாகவே சாத்தான் நம்மளை கைப்பற்றிக் கொள்வான். சவுல் ராஜாவை குறித்து நாம் எண்ணி பார்க்கும்போது, அமலேக்கியரை முடியெடுத்து ஒரு பொருளையும் அங்கிருந்து எடுத்து வரக்கூடாது என்று சொல்லி தேவன் சாமுவேல் மூலமாக அங்கே கொடுத்த அறிவுரையை சவுல் என்ன செய்தான் என்று பார்க்கும்போது, சவுல் அதை ஏற்றுக்கொள்ளாமல் அதற்கு மாறாக கொடுத்த ஆடுகளையும் பொருட்களையும் பத்திரமாக ஒரு இடத்தில் வைத்து விட்டான். தேவன் கொடுத்த ஒரு கட்டளையை ஒரு பொருளும் எடுத்து வரக்கூடாது சொன்னபோது, ஆனால் சவுல் ராஜா அதற்கு மாறாக செய்தான், எடுத்து ஒளித்து வைத்தான். சாமுவேல் தீர்க்கன் பார்த்தபோது ஆவியானவர் பேசி, அங்கே சாமுவேல் தீர்க்க சொன்ன வார்த்தையை மீறி நீ கீழ்ப்படியாமல் சவுல் ராஜா ஆண்டவரின் அன்பை இழந்தான். கிணத்தை தாண்டுகிற ஒருவன் கிணற்றை 3/4 அடி தாண்டிவிட்டான். எனவே ஒரு 3/4 பாகம் கால் பகுதிதான் இருக்கும், ஆனால் கேற்றுக்குள் வெளிவேண்டியதான். தேவன் உகந்த வாசனை 90% கீழ்ப்படி அல்ல, 3/4 பகுதியை நாம் மாத்திரமல்ல 100% கீழ்ப்படலை எதிர்பார்க்கிறார். 9 கற்பனையை நான் கை கண்டோன், ஒரே ஒரு கற்பனை நான் விட்டுவிட்டேன் என்று சொல்லி கீழ்ப்படுதல் இல்லாவிட்டால் ஒன்று செய்ய முடியாது. இந்த உலகத்தை நீங்கள் நாளும் ஜெயிக்க வேண்டும். இந்த உலகத்தை ஜெயித்தேன், நீங்கள் என் பலத்தை கொண்டுதான் ஜெயிக்க முடியும், இயேசுடைய பலத்தை கொண்டு தான் ஜெயிக்க முடியும், பிசாசு வெல்ல முடியும், பிசாசை நீங்களாலும் வெல்ல வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அப்படினால் கீழ்ப்படுதலை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கீழ்ப்படுதல் ஆண்டவருக்கு மிகுந்த ஒரு வாசனையாக இருக்கும். முழுமையாக நாம் ஒப்பு கொடுத்து வாழுவோம். அந்த கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.